ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு யூடியூப் சேனல் நர்சிங் அப்டேட். இன்னைக்கு நம்ம நார்செட் 7ஓட கொஷின்ஸ் தான் பார்க்க போறோம். ஐ ஹோப் எக்ஸாம் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் இல்லை, சூப்பரா இருந்துச்சு. எல்லா சப்ஜெக்ட்லையும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு எல்லாத்துலேயும் கொஷின் அழகா கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால தான் எப்பயுமே இந்தியாவோட நம்பர் 1 எக்ஸாம் நார்செட்டா இருந்திருக்கு. வாங்க எம்சிக்யூஸ் போயிடலாம். நான் கிட்டத்தட்ட ஒரு 70 கொஷின்ஸ் வந்துட்டு கம்பைல் பண்ணி வச்சிருக்கேன். ஐ ஹோப் அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். Infant is showing evidence of pulseless electrical activity. What you will do next? இதுதான் கொஸ்டின். ஸோ பல்ஸ்லெஸ் எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டி இருந்தா சிபிஆரும் அடினலின் மட்டும்தான் ஒரே மேனேஜ்மெண்ட். ஓகேவா? ஸோ ஆல்ரெடி சிபிஆர் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா வந்துட்டு அடினலின் இன்ஃபியூஷன் மட்டும்தான் பண்ணுவோம், வேற எதுவும் பண்ண மாட்டோம். கரெக்டா? ஸோ கரெக்ட் ஆன்சர் இஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஏடிஆர். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஓசிபி டு ரெடியூஸ் ஹிர்சுட்டிசம் அண்ட் ஏக்னி எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா கம்பைன்டு ஓசிபி கேன் பி யூஸ்டு. ஓகேவா? தென் நியோனேட்டல் சிபிஆருக்கு வந்து எத்தனை பேர் இருக்கணும், எத்தனை ரெஸ்கியூஸ் இருக்கணும்னா 2 ரெஸ்கியூஸ் இருக்கணும். தென் வைட்டமின் ஏ டோஸ் ஃபார் ஏ 7 months பேபி வித் கரெக்டோமலேஷியா. ஓகே, 7 month வரையும் the dosage is 1 lakh international units தான். not even 7 months, 1 year வரையும் 1 lakh international units தான். நெக்ஸ்ட், பென்டாப்ளீஜியானா என்ன அர்த்தம்? 4 எக்ஸ்ட்ரிமிட்டி, பென்டானாலே 5, கரெக்டா? 4 எக்ஸ்ட்ரிமிட்டி பேரலைசிஸ் ஆயிடுச்சு. 5வது எது அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா ரெஸ்பிரேட்டரி பேரலைசிஸ் ஆறதா பென்டாப்ளீஜியான்னு சொல்லிட்டு சொல்லுவோம். தென் சென்ட்ரல் லைன் எவ்வளவு நேரத்துல ஃபிளஷ் பண்ணணும்? சென்ட்ரல் லைன் ரிலேட்டட் 2 எம்சிக்யூ வந்துச்சு, நான் ரெண்டுமே சொல்றேன். ஃபர்ஸ்ட், சென்ட்ரல் லைன் எவ்வளவு நேரத்துல ஃபிளஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா எவ்ரி 24 hours should be flushed. தென் 6 weeks பேபிக்கு என்னென்ன வேக்சின் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ 6 weeksல வந்துட்டு என்னென்ன வேக்சின் வரும்? 6, 10, 14 ஐ ஹோப் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஓபிவி ஃபர்ஸ்ட் டோஸ், கரெக்டா? 0 dose அட் பர்த் கொடுத்துருவோம். தென் பென்டாவலண்டோட ஃபர்ஸ்ட் டோஸ். ஓகே, ஸோ பென்டாவலண்ட்டுக்கு 0 dose கிடையாது. தென் ஹெப்பாட்டிட்டிஸ் செகண்ட் டோஸ். ஏன் ஹெப்பாட்டிட்டிஸ் ஃபர்ஸ்ட் டோஸும் அட் பர்த்தே கொடுத்துருவோம், கரெக்டா? ஸோ இதான் வந்துட்டு 6 weeks பேபிக்கு கொடுக்கக்கூடிய வேக்சின். நெக்ஸ்ட், போஸ்டீரியர் ஃபாண்டனல் வந்துட்டு லெஃப்ட் சைடு ஆஃப் த அப்டமன்ல இருக்கு. மீன்ஸ் பால்பேட் பண்ண முடியுதுன்னா என்ன பொசிஷன், எந்த சைட்ல ஸ்பைன் இருக்கோ அதுதான், கரெக்டா? ஸோ லெஃப்ட் ஆக்சிபிட்டோ ஆன்டீரியர். தென் டபுள் செக் எந்த மெடிகேஷன் பண்ணணும் அப்படின்னா ஹெப்பாரின். தென் பர்சன் திங்கிங் ஹீஸ் த ஒன்லி ஒன் அண்ட் மோஸ்ட் பவர்ஃபுல் பர்சன் இன் த வேர்ல்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியுது அப்படின்னா வாட் இட் இண்டிகேட்ஸ்? இட் இண்டிகேட்ஸ் கிராண்டியோஸ், டெலியூஷன் ஆஃப் கிராண்டியாசிட்டி. தென் வேப் பண்டில். வேப் பண்டில்ல என்ன முக்கியமானது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஓரல் கேர் தான் முக்கியம். ஸோ நம்ம எங்களோட இன்ஸ்டியூட் இருக்கு, ஐ ஹோப் உங்க எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். வீடியோ பார்க்கலாம். இன்ஸ்டியூட்ல வேப் பண்டிலே நான் ஒரு சார்ட் ஒர்க் வச்சிருப்பேன். அதுல ஃபர்ஸ்ட் இருக்கிறதே வந்து ஓரல் கேர் தான். இதுக்கு தனியாக படிக்கணும்னு கூட இல்லை, ஆஃப்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதை பார்த்தாலே வந்துட்டு தே கேன் ஏபிள் டு ரைட் திஸ் கொஸ்டின். நெக்ஸ்ட் மீன்ஸ் ஆர்ஆர்பி, நெக்ஸ்ட் டார்கெட் ஆர்ஆர்பிக்காக நெக்ஸ்ட் பேட்ச் அக்டோபர் 2nd இருந்து ஸ்டார்ட் பண்றோம். இன்ட்ரெஸ்டடா இருந்தா இந்த நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட், ஹார்டோட ஃபுல் ஃபார்ம் என்ன? ஹைலி ஆக்டிவ் ஆன்டி ரெட்ரோவைரல் தெரப்பி இஸ் த ஃபுல் ஃபார்ம் ஆஃப் ஹார்ட். தென் பேஷண்ட் வந்துட்டு ஆன்டி டிப்ரெஷன்ல இருக்காங்க அண்ட் தெர் இஸ் நோ சைன்ஸ் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட். வாட் டு பி டன்? ஓகேவா? ஸோ ஆன்டி டிப்ரெஷன் அதுவும் நான் மென்ஷன் பண்ணல. 2 weeks டைமுக்கு அப்புறமும் எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்னா இட்ஸ் அ நார்மல் ஃபினாமினா. ஆக்சுவலா என்ன ஆகும்னா ஆன்டி டிப்ரெஷன் டேக்ஸ் 3 to 4 weeks டு ஆக்ட். ஸோ 2 weeks ஆஃப் டைம் இட்ஸ் அ நார்மல் ஃபினாமினா. தென் ஹைப்பர் கெலிமியாவோட காம்ப்ளிகேஷன். எல்லா வாட்டியும் நார்செட்ல வர ஒரு கொஸ்டின் இதுதாங்க. ஹைப்பர் கெலிமியாவோட காம்ப்ளிகேஷன் என்ன? கார்டியாக் டிஸ்ரிதமியாஸ். ஓகே, டால் பீக்டு டி வேவ் லாஸ்ட் டைம்லாம் வந்திருந்தது. நெக்ஸ்ட், இமேஜ் பேஸ்ட்ல விரிக்லி ஃபோர்சப்ஸ். ஓகே, ஸோ டோன்ட் கெட் கன்ஃபியூஸ். கீழாடு கிடையாது, இது வந்து விரிக்லி. ஏன் அப்படின்னா கீழாடு வந்து பிடிச்சி இழுக்கிறதுக்கு தனியா ஒரு சைஸ்ல வரும். ஓகே, ஸோ அதான் வந்து கீழாடுன்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ இதுவரையும் எல்லாம் சேம் தான். கீழாடு வந்து இப்படி தனியா இப்படி இருக்கும், மீன்ஸ் செப்பரேட் ஆகி இருக்கும். ஓகே, தட் இஸ் நோன் அஸ் கீழாட். ஸோ அந்த இமேஜ் நீங்க ஒழுங்கா பார்த்து எழுதியிருக்கலாம். நெக்ஸ்ட், வந்தே மாத்திரம் ஸ்கீம் எதுக்காகனா மெட்டர்னல் நியூட்ரிஷன் மெயின்டைன் பண்றதுக்காக தே ஹவ் லான்ச்ட். தென் விச் ஸ்டேட்மெண்ட் பெஸ்ட் டிஸ்கிரைப் பாசிட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்னா என்ன? பாசிட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்னா என்ன அர்த்தம்?
ரிவார்டிங் த பாசிட்டிவ் பிஹேவியர். ஓகே, ஒரு நல்ல விஷயம் செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு ரிவார்ட் கொடுக்கறது பேர் தான் பாசிட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட். தென் டைசல்ஃப்ரம் எடுத்துட்டு இருக்காங்க பேஷண்ட், தே டுக் ஆல்கஹால். அப்ப வாட் ஹேப்பன்ஸ்னா டைசல்ஃப்ரம் எத்தனால் ரியாக்ஷன் வில் டேக் பிளேஸ். தென் பிபி மெஷர்மெண்ட் பண்ணும்போது ஸ்டெத் டு பி பிளேஸ்ட். இதெல்லாம் ரொம்ப ஈஸி, பிரேக்கியல்ல பிளேஸ் பண்ணணும். தென் ஃபர்ஸ்ட் உமன் டு வின் கோல்டு மெடலிஸ்ட். ஓகேவா, கோல்டு மெடல் இன் ஒலிம்பிக்ஸ்ல வந்துட்டு கர்ணம் மலேஸ்வரி. தென் ஃபோபியா மேனேஜ்மெண்ட். ஃபோபியாக்கு சிஸ்டமிக் டீசென்சிடைசேஷன் இஸ் த மேனேஜ்மெண்ட் ஆஃப் சாய்ஸ். தென் ட்ரெக்கியாஸ்டமி டியூப் வந்து பார்ஷியலி டிஸ்லார்ஜ்டு. ஓகேவா, பார்ஷியலி கொஞ்சம் வெளியே வந்துச்சு. வாட் யூ வில் டூ, ரீஇன்சர்ட் த டியூப். தென் ஜெர்கி மூவ்மெண்ட் இருக்கு. வாட் இட் இண்டிகேட், பேஷண்ட் இஸ் ஹேவிங் clonic seizures. தென் சிபேப்போட ஃபுல் ஃபார்ம் என்ன சொல்லி கேட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன், கண்டினியூஸ் பாசிட்டிவ் ஏர்வே ப்ரெஷர். தென் யாரோ ஒருத்தவங்க கீல் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேஷண்ட் சொல்றாங்க. வாட் பேஷண்ட் இஸ் ஷோயிங், டெலியூஷன் ஆஃப் பர்சிக்யூஷன். பர்சிக்யூஷன்னால என்ன அர்த்தம், மற்றவங்க நம்மள ஏதோ ஹார்ம் பண்ண வராங்கன்னு அர்த்தம். கரெக்டா. நெக்ஸ்ட் லெக் எடிமா இருக்கு பிரெக்னன்சில. யூரின் அனாலிசிஸ்ல என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ லெக் எடிமா எங்க இருக்கும், பிஹெச்ஆர். பிஹெச்ன்னு சொல்றதை விட ஸ்பெசிஃபிக்கா ப்ரீ எக்லாம்ஷியால இருக்கும். ப்ரீ எக்லாம்ஷியா, வாட் மீன் பை ப்ரீ எக்லாம்ஷியா, பிபி ஹையர் பிபி பிளஸ் புரோட்டீன் யூரியா இருந்தாதான் அது ப்ரீ எக்லாம்ஷியான்னு சொல்லிட்டு சொல்லுவோம். தென் ஏன் கிரிக்காய்ட் ப்ரெஷர் வந்துட்டு இன்டுபேஷன் அப்ப கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க, டு ஃபார் ஈஸி விசுவலைசேஷன். தென் ஏசிமெட்ரிக் மோரோ ரிஃப்ளெக்ஸ் எப்போ வரும் அப்படின்னா பிரேக்கியல் பால்சி. ஓகே, பிரேக்கியல் பிளெக்ஸ் இன்ஜுரினால வரும். தென் ஆட்டோனாமிக் டிஸ்ரிஃப்ளெக்ஸ்ல என்ன மேனிஃபெஸ்டேஷன் இருக்கும், ஹைப்பர் டென்ஷன் அண்ட் பிராடி கார்டியா. தென் மேப் எதுக்கு கீழே இருந்தா ஹைப்போடென்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம், லெஸ் தென் 50 mm ஆஃப் ஹெச் கீழே இருந்தா ஹைப்போடென்ஷன். தென் அம்பிளிக்கல் கார்டு கம்ப்ரெஷன்ல எஃப்ஹெச்ஆர் எப்படி இருக்கும். ஓகே, ஸோ இதுவும் லாஸ்ட் இயர் வந்த கொஸ்டின் தான். ஓகே, அம்பிளிக்கல் கார்டு கம்ப்ரெஷன் எஃப்ஹெச்ஆர் 3 இருக்கு, இயர்லி, லேட், வேரியபிள். ஹெட் டிசலரேஷன் சீன் இன், சாரி, இயர்லி டிசலரேஷன் சீன் இன் ஹெட் கம்ப்ரெஷன். ஓகேவா, லேட் டிசலரேஷன் சீன் இன் கார்டு கம்ப்ரெஷன். ஓகே, வேரியபிள் வந்துட்டு யூரெட்ரோபிளசென்டல் இன்சஃபிஷியன்சி இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் சாரி நான் கொஞ்சம் மாத்தி சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன், சாரி, திருப்பி சொல்றேன். இயர்லி டிசலரேஷன் சீன் இன் ஹெட் கம்ப்ரெஷன், அதுல எந்த சேஞ்சும் இல்லை. லேட் டிசலரேஷன் சீன் இன் யூரெட்டரோ பிளசென்டல் இன்சஃபிஷியன்சி, இதான் மாத்தி சொல்லிட்டு. ஓகே, அண்ட் வேரியபிள் டிசலரேஷன் சீன் இன் அம்பிளிக்கல் கார்டு கம்ப்ரெஷன். கார்டு கம்ப்ரெஷன்ல என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. வேரியபிள் டிசலரேஷன் இஸ் சீன். தென் ஐஎம் நீடில், எஸ், டிஆர்டிஎல், வாட் இஸ் த ஃபுல் ஃபார்ம் ஆஃப் டிஆர்டிஎல் சொல்லி கேட்டிருந்தாங்க. டிஆர்டிஎல் டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் லெபார்டரி. ஓகே, டி ஸ்டாண்ட்ஸ் ஃபார், 1D ஸ்டாண்ட்ஸ் ஃபார் டிஃபென்ஸ், டிஃபென்ஸ், R stands for research, another D stands for development, L stands for laboratory. Defense, research, development, laboratory. Next, IM needle என்ன யூஸ் பண்ணுவாங்க, 25 or 26, anything is okay. Then greenish vaginal discharge இருக்கு, trichomonasis. Then செல்லிக் மேனுவல், எதுக்காக அந்த கிரிக்காய்ட் ப்ரெஷர் கொடுக்குறாங்க, அது பேர் தான் செல்லிக் மேனுவல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதுக்கு எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா இன்டுபேஷனுக்கு யூஸ் பண்ணுவோம். தென் சென்ட்ரல் லைன் பிஎம்டி. வாட் இஸ் பிஎம்டி, ப்ராக்சிமல், மிடில் அண்ட் டிஸ்டல். ஓகேவா, ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ சென்ட்ரல் லைன்ல 3 லூபன் இருக்கும். கரெக்டா, ஒன்று வந்து ப்ராக்சிமல், ஒன்று டிஸ்டல், இன்னொன்று வந்து சாரி, இன்னொன்று மீடியல், இன்னொன்று டிஸ்டல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ப்ராக்சிமல்ல என்ன கொடுக்கணும், blood products or colloids can be given. Medial என்ன கொடுக்கணும், இதே தான் இருந்துச்சு, TPN can be given, and distal இருந்து we take for blood samples. Next, ablation therapy னா என்ன, particular part வந்து remove பண்றது ablation. Then 12 units to be administered, the dose available is 40 units. ஓகேவா, ஸோ இதுவும் வந்து ஈஸியான கால்குலேஷன் தான், available dose by divided dose. ஓகேவா, டிசைட் டோஸ் 12, அவைலபிள் டோஸ் 40.
ஓகேவா 12/40 இது 3 டேபிள்ஸ்ல போச்சுன்னா சாரி 2 டேபிள்ஸ்ல போச்சுன்னா 6 இது 20 ஓகே தென் இது 3 இது 10 is equal to 0.3 ஓகேவா 0.3 is the amount to be administered to the particular patient தென் இந்த இமேஜ் என்ன மோட்லிங் இமேஜ் மோட்லிங் எங்க செப்டிக் ஷாக்ல எல்லாம் இருக்கும் தென் ஃபீவர் பேட்டர்ன் கேட்டிருந்தாங்க இது கொஞ்சம் டவுட் ஏன்னா மீன்ஸ் ஆஸ் ஐ டோல் இயர்லியர் இதெல்லாம் மெமரி பேஸ்டு தான் பசங்க வந்துட்டு 2 விதமான ஆன்சரும் சொன்னாங்க இன்டர்மீடியன்ட் ஃபீவர்னு சொன்னாங்க ரெமினன்ட் ஃபீவர்னு சொன்னாங்க ஓகேவா பார்த்துக்கோங்க ஃப்ளக்சுவேஷன் கம்மியா இருந்துச்சுன்னா அது ரெமினன்ட் ஃபீவர் அதிகமா இருந்துச்சுன்னா அது இன்டர்மீடியன்ட் ஃபீவர் அது என்ன இருந்துச்சு நீங்க தான் எனக்கு வந்துட்டு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணணும் தென் 2 years ஓல்டு சைல்டுக்கு வந்துட்டு 7.5 kg தான் இருக்காங்க வாட் இஸ் த டைப் ஆஃப் மேல் நியூட்ரிஷன் வேஸ்டிங் ஓகே தென் ஃப்ரீக்வெண்டா ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டே இருக்காங்க வாட் இட் இண்டிகேட்ஸ் ஓசிடி தென் ப்ளூரைட்டிக் கன்ஜக்டிவைட்டிஸ் இருந்துச்சுன்னா அசஸ் ஃபார் நிமோனியா தென் இசிஜில என்ன பேட்டர்ன் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க ஏட்ரியல் ஃபிளட்டர் தென் பாரா ஒலிம்பிக்ஸ்ல இந்தியா ஓன் ஹவு மெனி மெடல்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க இந்தியா ஓன் 7 மெடல்ஸ் தென் லியோபார்ட் மேனுவல் அதே மாதிரி அந்த பலாட்மெண்ட் மேனுவல் தான் கேட்டிருந்தாங்க இதுலயே ஒரு டவுட் இருக்கு என்னன்னா இது லியோபார்ட் மேனுவல் 3 ஆனா பெல்விக் கிரிப் 2 ஓகேவா ஆப்ஷன்ல லியோபார்ட் மேனுவல் கேட்டிருந்தாங்கன்னா அது 3 சப்போஸ் பெல்விக் கிரிப் பத்தி கேட்டிருந்தாங்க இது பெல்விக் கிரிப் 2 தென் 12 லீட் இசிஜில V1 எங்க இருக்கும்னா ரைட் சைடு தான் இருக்கும் ஓகேவா அதுவும் 4th இன்டர்காஸ்டல் ஸ்பேஸ் தென் மேக்ரோசைட்டிக் அனீமியா எதனால வருது B12 டெஃபிஷியன்சினால வருது தென் இது ஃப்ரீக்வெண்டான எம்சிக்யூ தான் எம்ஓஏ பேஷண்ட் ஓகே மோனோஅமினோ ஆக்சிடேஸ் இன்ஹிபிட்டார் ஆன்டி டிப்ரெசன்ட் சாப்பிட்றவங்க என்ன டயட் சாப்பிடக்கூடாதுன்னா தைரமின் ரிச் ஃபுட்ஸ் டு பி அவாய்டட் தென் ஹெச்டிஎம்எலோட ஃபுல் ஃபார்ம் என்ன ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ் தென் சென்ட்ரல் லைன் இன்சர்ட் பண்ணிட்டாங்க அந்த பர்டிகுலர் சைட் வந்து ரெட்டனா இருக்கு ஸ்வெல்லிங்கா இருக்கு வாட் இட் இண்டிகேட் ஹெமட்டோமா இன்ஃபெக்ஷன் கிடையாது ஏன் இம்மீடியட்டா இருக்கு ஓகேவா ஆஃப்டர் இன்செஷன் ஆஃப் சென்ட்ரல் லைன் ஓகேவா இம்மீடியட்டா இதே ஒரு 2 நாள் 3 நாளுக்கு அப்புறம் அந்த இடம் ரெட்டன் ஆயிடுச்சுன்னா அது வேணா நம்ம வந்துட்டு இன்ஃபெக்ஷன் சொல்லிட்டு சொல்லலாம் ஆனா இட் இண்டிகேட்ஸ் ஹெமட்டோமா இம்மீடியட்லி ஆஃப்டர் இன்செஷன் ஆஃப் சென்ட்ரல் லைன்னா ஹெமட்டோமா தான் ஆன்சர் தென் ராஜு திங்ஸ் தட் த டாக்டர் ஆஸ் ஃபாதர் யாரோ ஒரு பேஷண்ட் அவங்க ஃபாதரை டாக்டரை வந்து ஃபாதர் மாதிரி என்னோட அப்பா மாதிரி இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறாங்க வாட் இட் இண்டிகேட்ஸ் transference then number of sputum samples for dots is 2 then perineal laceration degree okay total 4 டிகிரி இருக்கு ஆனா என்ன கேட்டிருந்தாங்க anal mucosa வரை இன்வால்வ் ஆகலன்னா வாட் இட் இண்டிகேட் கிரேட் 2 இது anal mucosa வரை இன்வால்வ் ஆயிருந்தா கிரேட் 3 இது anal splinter and anal epithelium வரை இன்வால்வ் ஆயிருந்தா கிரேட் 4 then nasopharyngeal airway வந்துட்டு எங்க contraindicated in basilar skull fracture la contraindicated then GPS oda full form கேட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன் global positioning system then carboplast is used for PPH optionல abortion இருந்துச்சு abortionல we won't use carboplast PPH controlக்கு மட்டும் தான் we use carboplast then acute pyelonephritis oda manifestation என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க chills இருக்கும் then costovertebral angle tenderness இருக்கும் then ரிசர்ச்ல இந்த ஸ்கேட்டர் பிளாட் இமேஜ் கேட்டிருந்தாங்க தென் ஸ்டேஷன் -1 இண்டிகேட்ஸ் ஓகேவா ஸோ சாரி நாட் இட்ஸ் அபோவ் இட் இஸ் பிலோ த லெவல் ஆஃப் இஸ்கியல் ஸ்பைன் ஸோ மாத்தியாச்சு ஆக்சுவலா -1 இது வந்து ஆக்சுவலா ஜிப்மர்ல வந்துச்சுல அதை அப்படியே இங்க காப்பி பேஸ்ட் பண்ணிட்டேன் ஜிப்பர்ல +1 கொடுத்துருந்தாங்க அதனால பிலோ த லெவல் ஆஃப் இஸ்கியல் ஸ்பைன் எய்ம்ஸ்ல -1 கொடுத்துருந்தாங்க இட் இஸ் அபோவ் த லெவல் ஆஃப் இஸ்கியல் ஸ்பைன் தென் என்ஆர்பிஎம் மாஸ்க் வந்து கொலாப்ஸ் ஆகுது ஈச் பிரெத்க்கு அப்புறம் வாட் இட் இண்டிகேட் ஏர் லீக்கேஜ் வந்துட்டு நடக்குதுன்னு அர்த்தம் தென் ட்ரிபிள் லூமன் கத்தீட்டர் இதே இமேஜ் தான் வந்திருந்ததுன்னு நினைக்கிறேன் 3 லூமன் இருக்கு பாருங்க ஸோ 3 லூமன் இருந்தாலும் இது ட்ரிபிள் லூமன் யூரினரி கத்தீட்டர் தென் ஏபிஜி அனாலிசிஸ் ஓகே ஸோ இட் இஸ் என்னன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க பிஹெச் வந்துட்டு அசிடோசிஸ்ல இருக்கு ஓகேவா PaCO2 அசிடோசிஸ்ல இருக்கு அப்பனா என்ன அர்த்தம் ரெஸ்பிரேட்டரி அசிடோசிஸ் கரெக்டா எஸ் காம்பன்சேஷன் நடந்திருக்கா எஸ் HCO3
காம்பன்சேஷன் பண்ணியிருக்கு. அப்பனா என்ன ஆன்சர் இஸ் partially compensated respiratory acidosis is the answer. Next, white spot in measles indicates Koplik spot. இதுவும் ஜிப்பர்ல வந்த கொஸ்டின் தான். தென் ஏன் O2 இஸ் அட்மினிஸ்டர் ஆஃப்டர் ECT? அனாக்சியா வரும், ஓகேவா? ஸோ ஆக்சிஜன் லெவல் கம்மியாகும் ரெஸ்பிரேட்டரி பேரலிசிஸ் பண்றதுனால, அதனால வி கிவ் O2 ஆஃப்டர் ECT. தென் சர்க்குலர் திக்னஸ், பிளசண்டா வந்து திக்னஸ் ஆகுது, ஓகேவா? அது சர்க்குலர் மேனர், இட் டினோட்ஸ் சர்க்கம்வெல்லே பிளசண்டா. தென் நான் ஸ்டீராய்டல் கான்ட்ராசெப்டிவ் இஸ் சையா, இதுவும் நிறைய வாட்டி கொஸ்டின் வந்தது தான். தென் ஹெச்பி ஃபார் பிளட் டொனேஷன் எப்படி அசஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, ஆட்டோமேட்டட் ஹெமட்டாலஜி அனலைசர் வச்சு அசஸ் பண்ணுவாங்க. இன்னொரு கொஸ்டின் லைக் டியூபெக்டமியோட இது கேட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அது எனக்கு எக்ஸாக்டான கொஸ்டின் அண்ட் ஆப்ஷன்ஸ் தெரியல, அதனால கொடுக்கல. 1-2 கொஸ்டின் தெரியல. இன்னும் வேற ஏதாவது தெரிஞ்சாலும் நீங்க எங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க, நம்ம நான் ஆட் ஆன் பண்ணிக்கிறேன். ஹோப் வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் கைஸ்.